வணக்கம். ஒரு கட்டுப்பாடான இனம்தான் எப்பொழுதும் ஒரு தனித்துவமான ஆளுமை மிக்க ஒரு இனமாக வாழும். அது இனம் மட்டுமில்லை, ஒரு கட்சி, ஒரு குழு, ஏன் ஒரு தனிநபராக இருந்தால் கூட கட்டுப்பாடோடு இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் மற்றவர்களால் மதிக்கப்படுவோம். அதுக்கு உதாரணம் எங்களுடைய இயக்கம். 33 வருஷமாக இந்த போராட்டம் இவ்வளோ சிறப்பாகவும் இன்றைக்கு இல்லாமல் போனாலும் அதை பற்றி பேசப்படுற காரணம் அவர்களுடைய கட்டுப்பாடு. அதுபோல் கட்டுப்பாடு எங்கே இருக்குதோ அங்கே தான் நாங்கள் எதையுமே முன்னகர்த்த முடியும். அதுக்கு அடுத்ததாக நான் பார்த்தது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மாநாடாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அது பொது கூட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மக்கள் கூடுற கூட்டமாக இருந்தாலும் கூட அங்கே கடைப்பிடிக்கின்ற கட்டுப்பாடு இருக்குல்ல, அதுதான் நாம் தமிழர் கட்சியை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் கொண்டே இருக்குது. வெற்றி தோல்வி வேறு, ஆனால் அந்த கட்சிக்குள்ள வாரவன், அந்த கட்சியின் கட்டுப்பாடை முழுமையாக புரிஞ்சு கொண்டு வேலை செய்கிறவன் அந்த கட்சியை விட்டு வெளியில் போக மாட்டான். ஏன்னா முதல் அவன்கிட்ட ஒரு சுய ஒழுக்கம் இருந்தால் தான் கட்சி இந்த கட்டுப்பாட்டுகள் அவன் இருப்பான். கட்சிக்கு பாதுகாப்புக்கு வருகின்ற காவலர்கள் கூட கதிரையை போட்டு உட்கார்ந்து கட்சி தலைவரின் பேச்சை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு கூட கட்சி மாநாடோ இல்லாட்டி கூட்டம் முடிந்த பிறகு கூட மக்கள் கலைந்து போகும்போது கூட அவர்களுடைய உதவி தேவைப்படுவதில்லை. போலீஸ் காவல்துறையின் பாதுகாப்பு தேவைப்படுவதில்லை என்று சொன்னால் அவருக்கு தெரியும் வந்த வழி எப்படியோ அது போலவே போக வேண்டும். சாலை விதிகளை மதிக்க வேண்டும், வாகன போக்குவரத்து சட்டங்களை மதிக்க வேண்டும். உலகத்திலேயே 2 இடத்துல தான் தமிழர்கள் கட்டுப்பாடோட இயங்கின இடம். ஒன்று தமிழீழத்தில், அடுத்தது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உறவுகள், தமிழீழத்தில் தமிழ விடுதலை புலிகளுக்கு கீழே வாழ்ந்த மக்கள். இதை நான் உங்களுக்கு ஏன் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், வருகிற 21ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி இந்த மாநாடு திருச்சியில் நடைபெறுது. நான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் 12 வருடங்களுக்கு மேலாக கூட நான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை, அவருடைய கட்டுப்பாடை, அவருடைய கோட்பாடை, சீமான் அண்ணாவின் பேச்சுக்களை கேட்டு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். சில பேர் விமர்சனம் வைத்திருக்கிறேன். எனக்கு விமர்சனங்கள், அவதூறுகள் எதுக்குமே சீமானா சொல்லுவாப்பல, எதுக்குமே நான் தலை சாய்ச்சோ இல்லாட்டி அதை கேட்டு தலை குனிஞ்சோ இல்லாட்டி சோர்ந்தோ போகிற ஆள் இல்லை. நான் கிட்டத்தட்ட இந்த இடுகின்ற பதிவுகளில் எத்தனையோ பேட் காமெண்ட் ஈஸியாக கடந்து போயிடுவேன். அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்காக வேலை செய்கின்ற ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டும். இப்போ உலக பந்தில் எல்லா தமிழர்கள் வாழ்கின்ற நிலத்திலையும் சகல உரிமைகளையும் இழந்து எதிரியாக இருக்கிறோம். இப்போ ஒரே ஒரு நிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் கூட தமிழர்கள் எழுச்சி பெற்று விடக்கூடாது, அவர்களுக்கான அதிகாரம் கிடைத்து விடக்கூடாது என்பதில் இவ்வளவு அடக்குமுறைகள், அவதூறுகள், என்னென்ன உலகத்தில் எவ்வளவு மிக கேவலமான மட்டமான வேலைகளை செய்ய முடியுமோ, எவ்வளவு துரோகத்தை செய்ய முடியுமோ நடந்து கொண்டிருக்கு. எதை கண்டும் இந்த வேகம் நிற்கக்கூடாது. நான் புலம்பெயர் தேசத்திலேருந்து என்னை போன்றவருக்கு தான், என்னை விமர்சனம் செய்கிற ஆக்கள் செய்துட்டு போங்க, எனக்கு நான் அவர்களுக்கு நான் சொல்லலை. என்னை போன்றவர்கள் ஆதரவாக இருப்பவர்களுக்கு ஒன்று தான். இந்த பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டுக்கு, நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கு உங்களான ஒத்துழைப்பு, உங்களால் முடிந்த ஒத்துழைப்பு, அது எப்படியோ இருக்குது, உணர்வாகவும் இருக்கலாம், குரல் பதிவாகவும் இருக்கலாம், எப்படியோ இந்த ஆதரவை நீங்கள் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாநாட்டுக்கு பிறகு எல்லாரும் பிடிக்காதவர் கூட புரிந்து கொள்வார்கள் கட்சி மாநாடண்டா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதுவரை காலமும் எத்தனையோ கட்சி மாநாடு நடந்திருக்கு. இந்த கட்சி மாநாடை பாருங்க, மக்கள் தொகையிலையும் சரி, கட்டுப்பாடுலையும் சரி, கொள்கை விளக்கத்திலையும் சரி, இது மாதிரியான ஒரு மாநாடு இனி எந்த காலத்திலையும் நடைபெறாது. அது நாம் தமிழர் கட்சி மாநாடாகத்தான் இருக்கும். நாம் அனைவரும் தமிழர், அதனால் நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.